ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்கள் ராசியில் சனி இருக்கார், குரு 5ஆம் இடத்துல இருக்கார். பொதுவாகவே குரு 5ஆம் இடத்துல இருந்தாலே தெய்வம்னு அர்த்தம், தெய்வீகம்னு அர்த்தம். ரொம்ப நாளாக உங்களுடைய பிரார்த்தனைகள் எதாவது இருந்தால் நிறைவேறும். எதிர்பாராத விதமாக ஆலய தரிசனம், தெய்வ தரிசனம் அமைவதற்கான வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளாம் நன்மை, மகிழ்ச்சி, சந்தோஷம் இதெல்லாமே இருக்குது. குழந்தைக்காக ட்ரை பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் உண்டு. இது அத்தனையும் இந்த வாரம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா உங்கள் ராசியை குரு பார்க்குறாரு. குரு பார்த்தாலே உங்களுக்கான தைரியம், தன்னம்பிக்கை வந்துடும். ஏன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் சூரியன் செவ்வாய் இருக்காங்க, சனியும் சேர்ந்து பார்க்குறாரு. இருந்தால் கூட உடைக்கிற எஃபர்ட்டை கொடுங்க. லைஃப்பில் உங்களுக்கான எய்ம் என்ன, ப்ராஜெக்ட் என்ன, அதை நோக்கி உங்களுடைய ட்ராவல் இந்த வாரம் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் குரு 5ல் இருக்கிறது பெரிய லெவலில் விட்டதை பிடிக்கணும். ஷேரு, ரேஸு, லாட்ரி, ஆன்லைன் பிஸ்னஸ்ஸு இப்படி ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறவங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள், ரிட்டர்ன்ஸ் இருக்குது. யாரெல்லாம் கலைத்துறையில் இருக்கீங்களோ, ஆய கலைகள் 64 உங்களுக்கு பாப்புலாரிட்டி, பப்ளிசிட்டி இருக்குது. அரசியலில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு புகழ், அந்தஸ்து கிடைக்கும். ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைக்கும். இது எல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மன வாழ்க்கை அவ்வளோ ஹாப்பியாக இல்லைன்னால் கூட நார்மலாக இருக்குது. உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள், நம்முடைய ஜாதி, மதம், இனம், மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் லவ் சக்ஸஸ் ஆகல, நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். உங்களுடைய ஜாப் இந்த வாரம் நல்லா இருக்குது. யாரெல்லாம் வேலையில் என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ, சராசரி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ப்ரொமோஷனோ, இன்க்ரிமெண்ட்டோ, இன்சென்டிவோ, போனஸோ, அரியர்ஸோ, ஹைக்கோ இது அத்தனையுமே இந்த வாரம் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாரமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது எக்ஸாமினேஷன் எழுதி ரிசல்ட் எதிர்பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணுவீங்க. குறிப்பாக நீங்கள் இன்டர்வியூ ஏதாவது அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அத்தனையும் இருக்குது. எந்த ஃபீல்டில் இருக்கீங்களோ நீங்கள் எஃபர்ட் கொடுங்க. வருமானங்கள் பரவாயில்ல, மணி ரொட்டேஷன் நல்லா இருக்குது. யாருடைய பணமாவது உங்கள் கைக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. இந்த வாரம் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப ரொம்ப கவனம், உடல் ஆரோக்கியத்தில் அது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல நட்பு வட்டாரம் உங்களுக்கு கிடைக்கும். உங்களோட ஹையர் எஜுகேஷன் நல்லா இருக்குது. நல்ல நட்பு வட்டாரம் உங்களுக்கு இருந்தால் கூட அதை மெயின்டைன் பண்ணுறது இந்த வாரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தால் உங்களை விட்டு பிரிவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. வாழ்க்கையில் நிறைய ஆசைகள் இருந்தால் கூட அந்த ஆசைகள் ஏதாவது கொஞ்சமாவது நிறைவேறமானா இந்த வாரம் அதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் எல்லாம் உங்களுக்கு நிறையா இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் வெளிநாட்டு தொடர்புகள், வெளிநாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள். யாரெல்லாம் ப்ராப்பர்ட்டி விற்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வாரம் விற்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் துர்க்கையும் நரசிம்மரையும் நல்லா வழிபாடு பண்ணிட்டு வாங்க.